Hi friends and families, welcome to my channel Lila's Pregnancy Tips. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்சிக்கு எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது, அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதில் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாதாம். அந்த பாதாமில் வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஃபர்டிலிட்டிக்கு வந்து எப்படி மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது, இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நேச்சுரல் ரெமடிஸும் சரி, இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக அதுக்குரிய டவுட்டும் சரி கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஈவன் இந்த பாதாம் பற்றி எல்லாமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்து ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் கேட்குறதுனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாதாம் பற்றி சிஸ்டர் பாதாம் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாவில் தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக அதனால தான் சரி இதை பற்றி போடலாம் அப்படின்றதுனால நான் போடுறேன். எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மெயினாக வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது அதை பற்றின ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சு அது அப்படி எடுத்துக்கும் போது நமக்கும் வந்து மென்டலி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதாவது ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும், எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணுங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பின்னாடி கடைசியாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி, இப்போ நிறைய பேத்துக்கு வந்து கவுண்ட்ஸ் நார்மலாக இருக்கும், ஆனால் வந்து அங்கே வந்து குவாலிட்டி இருக்காது, மொட்டிலிட்டி வேகம் இருக்காது. ஸோ இந்த ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன் வந்து புதுசாக மேரேஜ் ஆனவங்க எல்லாத்துக்கும் வந்து நட்ஸு கொடுப்பாங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். அதில் வந்து எல்லாமே சேரும். பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ எல்லாமே வந்து சேரும். ஸோ அதில் வந்து மெயின் வந்து பாதாம். அதே மாதிரி நமக்கு சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது பெண்களுக்கு அந்த சர்விக்ஸில் வந்து மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மியூக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆண்களோட விந்தணும் நம்ம கர்ப்பப்பையை போய் சேரணும் அப்படின்னா அப்போதைக்கு அதுக்கு நீந்தக்கூடிய ஒரு வேயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த மியூக்கஸ்னால் நமக்கு நார்மலாக தெரியும், வாட்ரியாக இருக்கும். ஸோ அந்த வாட்ரியாக இருக்கிறதுல வந்து ஈஸியாக ஸ்பெர்ம் நீந்தி போய் நமக்கு அந்த கருமுட்டையை வந்து சேரணும். அதுக்கு வந்து நார்மலாக நமக்கு சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், நம்ம உடம்புல வந்து அது செக்ரீட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மெயின். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் நட்ஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது பாதாமில் இதுதான் பெரிய விஷயம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து நமக்கு மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அதோட வேகம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டுக்குமே வந்து சர்விக்கல் மியூக்கஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது போய் கரெக்டாக வந்து ரீச் ஆனால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ அது ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போது நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம். இல்லை நமக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பல்சரி அதாவது வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மெயினாக பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அவங்க கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கோங்க, ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போ பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து எனக்கு பேபி இருக்குது சிஸ்டர் அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா பிசிஓஎஸ் பற்றி நான் ஃபுல்லாக கிளியராக பிற்காலத்தில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், இதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து ப்ரெக்னன்சி மட்டும் மோட்டிவ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் அதுக்கப்புறமும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் சில விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதில் ஒன்று தான் வந்து நட்ஸு. ஸோ பிசிஓஎஸ் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பாதாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்மளால் பை பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பாதாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மெயினாக விமனுக்கு வந்து நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறதுனால அயன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அயன் கம்மியாக இருந்தால் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? அது இப்போ வந்து 7க்கு கீழே இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப அயன் கம்மியாக இருக்குது, ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதில் என்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு ரத்தம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வருஷமாக பேபி இல்லைம்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ அயன் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் ஃபர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், பில்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அயன் ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுது. ஸோ அது வந்து நமக்கு ஆல்மண்ட்ஸில் ஜாஸ்தி இருக்குது. நட்ஸ்லேயே ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வால்நட்டில் தான் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்டு என்னென்ன அப்படின்றதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. ஸோ கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் பாருங்கள். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து இதில் ஹெல்த்தியான ஃபேட்டும் ப்ரோட்டீனும் இருக்குது. ஆக்சுவலி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ ப்ரோட்டீன் இருந்தாவே நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் மேனேஜ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மென் அண்ட் விமன் 2 பேத்துக்குமே ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் இ என்னென்னத்துலலாம் இருக்குது, என்னென்ன ஃபுட்டில் இருக்குங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி நம்மளால் பை பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதையும் நீங்கள் வீடியோவில் ஒரு தடவை போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம், ரிபோஃப்ளோவின், அதே மாதிரி ஃபைபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் சீக்கிரம் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வெயிட் கெயினுனா அதை வந்து ஸ்மூத்தி மாதிரி அது வேறு மாதிரி எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்குமே வந்து எந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நிறைய பேத்துக்கு நெஞ்செரிச்சல் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி டியூரிங் ப்ரெக்னன்சி, இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து மென்டலி ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்போம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், அதே மாதிரி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு இல்லாமல் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். இது வந்து உண்மையாகவே ஒரு ஃபேக்ட்டு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலே டாக்டர்ஸ் சொல்கிற ஒரே விஷயம், இதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, இதனால ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுவுமே வந்து நமக்கு ப்ரெக்னென்ட், அதாவது இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து கேன்சர் வரத்துக்குரிய சான்சஸையும் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது. இப்போது மோரோவர் வந்து நமக்கு கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் வருது, இல்லை இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்னால நமக்கு வருது. இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் பின்னடைவில் நமக்குலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எஸ்பெஷலி எனக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கிறதுனால. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு நம்ம ஹெல்த்தை நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே பாதாமில் இருக்க பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதில் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 per day நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்ல மெயினாக வந்து அந்த தோலை வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அந்த ஸ்கின்னில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கும் போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற வரைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, மற்ற நட்ஸை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து என் சேனலில் இருக்குது. என்னோடய கண்டிஷனுக்கு நான் என்னென்னலாம் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணேன், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நான் என்னால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடிஞ்சுது அப்படின்றத பற்றியும் நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் போட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது. ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PCOSலாம் வந்து ஒரு சின்ன விஷயந்தான், அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கம்பேரிட்டிவ்லி எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ என் சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு இப்போ நான் என்னோடய வீடியோஸ்லேயும் சரி, என் சேனலில் இருக்க வீடியோஸ்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது என்னென்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.